மூலிகைகள் பல நோய்களை குணப்படுத்துவதோடு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அளிக்கிறது. ஆதலால் இன்றைக்கு டாக்டர் கௌதமன் அவர்கள் நமக்காக என்ன மூலிகைகளின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயரை கேட்டாலே அதோட பலன் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். எதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, காம சர்க்கரை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செடி வகை தாவரத்தை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். காம சர்க்கரை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது அதோட பெயருக்கு ஏற்றாற்போலேயே பார்த்திங்கன்னா, ஆண் பெண் இருபாலருக்கும் அவர்களுடைய இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளை பலமாக்குவதற்கும் அந்த உறுப்புகள் சம்பந்தப்பட்ட வியாதிகளை குணமாக்குவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற ஒரு மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த காம சர்க்கரை கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா, பொதுவாக குளிர்ந்த பிரதேசங்களில் வளரக்கூடிய ஒரு வகையான கிழங்கு வகை தாவரம். இந்த தாவரத்துடைய இலை மற்றும் அதோட கிழங்குகளை மருந்துக்கு பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் நம்மிடையே உண்டு. காம சர்க்கரை கிழங்கை பொறுத்தவரையிலும் பாரம்பரிய மருத்துவத்தில் ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா வெறும் நான் சொன்ன மாதிரி ஆண்மை குறைவு, குழந்தையின்மை சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு தான் உபயோகப்படுத்திட்டு வந்தாங்க. ஆனால் ஒரு 10 வருடத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகை ஆராய்ச்சி, அதாவது இது இன்ஃபர்டிலிட்டி, அதாவது குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சியாக இருந்தாலும் கூட அந்த ஆராய்ச்சியில் வெளிவந்த ஒரு முடிவு எல்லாரையும் திகைக்க வைத்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மன அமைதியை கொடுப்பதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இந்த காம சர்க்கரை வள்ளி இருக்கிறது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த காம சர்க்கரை வள்ளியை குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அவங்க உடலில் என்னென்ன வகையான மாற்றங்கள் ஏற்பட்டது, அவர்களுடைய உறுப்புகளில் என்னென்ன வகையான மாற்றங்கள் ஏற்பட்டது, அவர்களுடைய மன அளவில் உளவியல் முறையாக அவர்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பிரித்து ஆய்ந்த போது, அந்த குழந்தை இல்லாமல் இருக்கின்ற பெரும்பாலான கணவன் மனைவிகளுக்கு பார்த்திங்கன்னா, அவர்களுடைய மனநலமே அவர்களுக்கு குழந்தை இல்லாமல் செய்கின்ற ஒரு முக்கியமான விஷயமாக இருந்தது. அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த சர்க்கரை காம சர்க்கரை வள்ளி கிழங்கை எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாக அவர்களுக்கு மன அமைதி சம்பந்தப்பட்ட, ஏன்னா மனம் பதட்டமடையும் போது சுரக்கின்ற ஹார்மோன்களுடைய அளவு மிக குறைவாக ஆரம்பித்தது. இயற்கையாக சுரக்கின்ற ஹார்மோன்கள் அளவு சீராக ஆரம்பித்தது. அதன் பிறகு தான் பார்த்திங்கன்னா, இன்றைக்கு டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மனவியாதிகளுக்கும், மூளை நோயின்னு சொல்லக்கூடிய பிரெயின் டெவலப்மெண்ட் டிஸார்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குழந்தைகளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும், குறிப்பாக ஆட்டிசம் சம்பந்தப்பட்ட ஹைப்பர் ஆக்டிவ் கிட் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கும், அதைவிட முக்கியமாக சிசோஃப்ரெனியா அப்படின்னு சொல்லக்கூடிய மனச்சிதைவு நோய்க்கும் இந்த காம சர்க்கரை கிழங்கை பயன்படுத்துகின்ற வழக்கம் இன்றைக்கு அதிகமாக இருக்கிறது. ஜெய்ப்பூரில் இருக்கக்கூடிய தேசிய ஆயுர்வேத மருத்துவ நிறுவனத்தில் ஒரு குறிப்பிட்ட ஆராய்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய சிசோஃப்ரெனியா, இந்த நோய் ஏற்படுபவர்களுக்கு நாளாக கொடுக்கின்ற மருந்துகளுடைய அளவு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அந்த அதிகரித்து கொண்டே இருக்கின்ற மருந்துகளுடைய அளவின் காரணமாக அவர்கள் உடலில் சர்க்கரை நோயோ, இதய நோயோ, உடல் பருமன் சம்பந்தப்பட்ட கோளாறோ அல்லது சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளுடைய செயல் குறைபாடோ ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. அதனால் அவர்களுடைய சராசரி வாழ்க்கை ஆயுட்காலமே குறைகிறது. இதை எவ்வாறு சரி செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி மேற்கொண்டார்கள். அந்த ஆராய்ச்சியில் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 1000 மனச்சிதைவு நோயாளிகளை கொண்டு அவர்களுக்கு வழக்கமாக மனச்சிதைவு நோய்களுக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகளுடன் கூடி இந்த காம சர்க்கரை கிழங்கிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணத்தை ஒரு நாளைக்கு 10 கிராம் அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி கொடுக்க ஆரம்பித்தார்கள். ஒரு 3 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா, அவர்களுடைய உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு நன்றாக மாற ஆரம்பித்தது. ஒரு 6 மாத காலத்தில் பார்த்திங்கன்னா, அவர்களுடைய உளவியல் முறையிலும் சரி, மனவியல் முறையிலும் சரி, அவர்களுடைய முன்னேற்றம் நன்றாக கண்டுபிடிக்க முடிந்தது. 1 வருட காலத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா, அந்த நோயாளிகளில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 25% பேருக்கு அந்த வழக்கமாக அவர்களுடைய மனநிலைக்கு சாப்பிடக்கூடிய மருந்துகளுடைய தேவை குறைய ஆரம்பித்தது அப்படின்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க. இது
கிட்டத்தட்ட 3 வருடங்களாக நடந்து வருகின்ற ஒரு ஆராய்ச்சி. இந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த காம சர்க்கரை கிழங்குடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், உடல் சம்பந்தப்பட்ட காரணிகளை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு மிகப்பெரிய அளவில் உதவி செய்கிறது அப்படிங்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நிறைய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, வேகமாக விந்து வெளியேறுகிறது அப்படிங்கிற ஒரு பிரச்சனை. படித்தவர்கள், படிக்காதவர்கள், அதிக உடல் உழைப்பு இருப்பவர்கள், இல்லாதவர்கள், நல்ல உணவு உண்பவர்கள், சத்தற்ற உணவு உண்பவர்கள் அப்படிங்கிறது இல்லாமல் இன்றைக்கு சமீபத்தில் நடந்த ஒரு ஆய்வறிக்கை என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 1000 ஆண்களை எடுத்து பார்த்தோமேயானால் 30 to 45 வயதுக்குட்பட்ட 1000 பேரை எடுத்து பார்த்தோமேயானால் இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வேகமாக விந்து வெளியேறுகின்ற ஒரு பிரச்சனை இந்த 1000 பேரில் கிட்டத்தட்ட 817 பேருக்கு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த 817 பேருமே கூச்சத்தின் காரணமாக சரியான மருத்துவ வசதிகளை நாடாமல் இருக்கிறார்கள். அதனாலேயே பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே அடிக்கடி தகராறு ஏற்படுவது, மன அழுத்தம் ஏற்படுவது, மன நோய் ஏற்படுவது, இதெல்லாம் சமீப காலத்தில் நம்ம ஊரில் அதிகமாகி கொண்டு வருகின்ற ஒரு உளவியல் மனவியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் அப்படின்னு சொல்லுகின்ற ஒரு பிரச்சனை மிக மிக அதிகமாக இருக்கிறது. இந்த ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை மிக வேகமாக குறைப்பதற்கு, நீண்ட காலம் அதிக மருந்து இல்லாமல் சரியாக்குவதற்கு பார்த்திங்கன்னா அந்த காம சர்க்கரை கிழங்குக்கு சக்தி உண்டு. பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காம சர்க்கரை கிழங்குடைய சூரணத்தை 10 கிராம் அளவுக்கு காலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு வேளை உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி பால் அல்லது வெந்நீரில் கலந்து கொடுக்கின்ற ஒரு வழக்கம் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பொதுவாக நீரிழிவு நோயாளிகள், ஒரு 40 வயதுக்கு மேற்பட்ட நீரிழிவு நோயாளிகள் இருக்கும்போது அவர்களுக்கு பொதுவாகவே பார்த்திங்கன்னா நீரிழிவு நோயின் காரணமாக ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நீரிழிவு நோயும் இன்றைக்கு பார்த்திங்கன்னா இளைய தலைமுறைன்னு சொல்லக்கூடிய 30 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கே வருகின்ற ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால அவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஆண்மை குறைவுங்கிறது 35 வயதிலேயே ஏற்பட்டு விடுகிறது. அதனாலேயே அவர்களுக்கு குழந்தையின்மை சம்பந்தப்பட்ட மிகப்பெரிய கோளாறுகள் ஏற்படுகிறது. இந்த 2 வகையான பிரச்சனைகளையும் வேகமாக தீர்க்கின்ற சக்தி காம சர்க்கரை கிழங்குக்கு உண்டு. காம சர்க்கரை கிழங்குடைய சூரணத்தை வெந்நீரில் கலந்து காலை ஒரு முறை, இரவு ஒரு முறை அப்படிங்கிற மாதிரி நீரிழிவு நோயாளிகள் ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிட வேண்டும். அந்த மாதிரி ஒரு 6 மாத காலம் தொடர்ந்து சாப்பிடும்போது அவர்களுடைய சர்க்கரை நோய் கட்டுக்குள் வருவதை நாம் பார்க்கலாம், அவர்களுடைய நீரிழிவு நோய் கட்டுக்குள் வருவதை பார்க்கலாம். அதைவிட மிக மிக முக்கியமானது அவர்களுடைய ஆண்மை குறைவு சம்பந்தப்பட்ட ப்ரீமெச்சூர் எஜாக்குலேஷன் சொல்லுகின்ற அல்லது எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும் மிக வேகமாக கட்டுக்குள் வருவதை நம்ம பார்க்கலாம். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய கெமிக்கல் சம்பந்தப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்வதற்கு பதிலாக உடலுக்கு நல்லது செய்யக்கூடிய சர்க்கரை வள்ளி கிழங்கு அல்லது காம சர்க்கரை கிழங்கு சம்பந்தப்பட்ட அந்த கிழங்குகளை நாம் எடுத்துக்கொண்டாலே நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.